ஊழல் இருக்குது. ஊழல் இல்லாத கட்சி ஏதாவது இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஊழல் இல்லாத கட்சி திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ். ஊழல் இல்லாத கட்சி எங்கேயாவது இருக்கா? ஊழல் இருக்குது. சரி, நீங்கள் உங்கள்கிட்ட ஊழல் இல்லையா? உங்களுடைய ரசிகர்கள் பதவிக்கு, ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 15 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்களே, அதை உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? உங்ககிட்ட நேரடியாக ஒர்க் பண்ணக்கூடிய பொதுச் செயலாளர் மேலே கம்ப்ளைண்ட்டு, அவர் இல்லைன்னு சொல்லி மறுப்பார். அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? நீங்கள் வாங்குகிற படத்துக்கு உங்களை வந்து நெய்வேலி படப்பிடிப்பில் இருந்து இன்கம் டேக்ஸ் வேனில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டு போனானே இன்கம் டேக்ஸ்காரன், அன்றைக்கு உதித்ததா கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற யோசனை உங்களுக்கு? அன்றைக்கு தான் உதிச்சதா உங்களுக்கு? அப்போ யார் மூலமாக உதிச்சது கட்சி ஆரம்பிக்கணுன்ற யோசனை? அந்த இன்கம் டேக்ஸில் சுறா படத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி யாருக்கு செலவழிச்சிருக்கீங்க? ரசிகர் பண்ணுறதுக்கு செலவழிச்சிருக்கீங்க. எதுக்கு? உங்கள் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு, உங்கள் கட் அவுட்டுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு, படத்துக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு, நோட்டீஸ் அடித்து ஒட்டுறதுக்கு, ரசிகர்களை கூப்பிட்டு வர்றதுக்கு. இதுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் செலவழித்து நீங்கள் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்படி தானே எல்லா படத்துக்கும் பண்ணியிருப்பீங்க. இருக்கா இல்லையா? நீங்கள் கொடுத்த அஃபிடவிட்டில் இருக்கா இல்லையா? இன்கம் டேக்ஸ் கொடுத்த அஃபிடவிட்டில் இருக்கா இல்லையா? இது ரசிகர்களாக சேர்ந்து பண்ணுறது இல்லையா? இவர் தான் பணம் கொடுத்துருக்காரு. இவர் பணம் கொடுத்துருக்காரு. இன்கம் டேக்ஸினுடைய அந்த அஃபிடவிட்டில் இருக்கா இல்லையா? தெளிவாக போட்டிருக்கானே அதில். நீங்கள் தானே, உங்களை தானே பிடிச்சிட்டு போயிருக்கான், உங்களை தானே கூப்பிட்டு போயிருக்கான். ரஜினிகாந்த் வர முடியலை அப்படின்னு சொன்னோன்னே உங்களை மாட்டி விட்டான்ல இப்போ கட்சி ஆரம்பிக்க வச்சு. இப்போ யாருக்கு தூண்டுதலில் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லை, இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பாஜகவுடைய பி டீம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் நேற்று பேசும்போது பாஜகவையும் எதிர்த்து தான் கடுமையாக பேசுகிறாரு. பாஜக எதிர்த்து பேசுகிறாரு, சீமான் எதிர்த்து பேசுகிறாரு.